நம்ம நடிகர் அஜித்குமார் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தளபதி விஜயை வந்து கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுவார். ஸோ சம்பள விஷயத்தில் கூட அப்படி தான். தளபதி விஜய்கள் 100 கோடி சம்பளம் வாங்கிட்டாரா, உடனே அஜித் அவர்கள் அடுத்த சில படங்களில் எப்படியாவது 100 கோடி சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பார். ஸோ அப்படி தனக்கு 100 கோடி சம்பளம் தர்ற எந்த ப்ரொடியூசர் வராங்களோ அவங்களுக்கு படம் பண்ணுவார். அந்த ப்ரொடியூசர் யார் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு கார்பரேட் கம்பெனிகள் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான முடிவை சில வருடங்களுக்கு முன்னாடியே அஜித் எடுத்திருந்ததா ஒரு தகவல். ஆனால் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த விடாமுயற்சி சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது விக்கி இருக்கும்போதே அந்த ப்ராஜெக்ட் சைன் ஆச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு 105 கோடி சம்பளம் தரேன்னு ஒத்துக்கிட்டதால உடனே தன்னுடைய கொள்கையை காற்றில் பறக்க விட்டு அந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அதாவது அவர் கார்பரேட்டுக்கு படம் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு விஷயத்திலையும் விஜயை ஃபாலோ பண்ணுறாரு. நமக்கே தெரியும் விஜயர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெலுங்கில் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறதால தெலுங்கில் இருக்க முன்னணி தயாரிப்பு கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு படம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க பல வருடங்களா. ஸோ அப்படி பல வருடங்களாக ஆர்வம் இருந்த மிக முக்கியமான ஒரு பிரம்மாண்ட கம்பெனி ராஜமௌலியை வைத்து RRR படத்தை தயாரித்த டிவிவி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் தளபதி 69 படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போது எல்லா விஷயங்களையும் விஜய் ஃபாலோ பண்ணுறதாக சொல்லப்படுகிற அஜித்தோட அடுத்த ப்ரொடியூசர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான். அவங்க யாரும் இல்லை, இன்னொரு பிரம்மாண்ட கம்பெனியான மைத்ரி மூவி மேக்கர்ஸ். நாமளும் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்க போகிற அவருடைய 63வது படம் AK63. இந்த படத்துக்கு தெலுங்கு ப்ரொடியூசர் தான் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லிட்டோம், தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த மியூசிக் பண்ண வர்றாரு. அவரும் ஒரு தெலுங்கு மியூசிக் டைரக்டர். தமிழில் பல படங்கள் பண்ணி தான் கூட அவர் தெலுங்கு. ஸோ இப்படி ஒரே தெலுங்கு மயமாக ஆகிறதுக்கான காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருக்கான போட்டி இன்னும் என்னென்ன விஷயங்களில் தொடரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.